அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் காலேஜ் படிக்கிறப்போ சில நியூஸ்லாம் பார்ப்பேன். இந்த மாதிரி சொந்த நாட்டு மக்களே பீரங்கி துப்பாக்கி சூடெலாம் நடத்தி கொடுறான்னு சொல்லிட்டு. அப்படி எனக்கு நினைவு தெரிஞ்ச நாடுகள் பார்த்தீங்கன்னா ஏமன், சிரியா, ஈராக். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலவரம் இந்தியாவுக்கு வந்துருமான்னு சொல்லிட்டு நான் அப்போ யோசித்தேன். ஆனால் இப்போ மணிப்பூரில் 3 வருஷமாக கலவரம் நடந்துகிட்ருக்கு. அது இன்னும் முடிவுக்கு வரலை. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பாலஸ்டைன், ஈரான், இஸ்ரேல் பிரச்சனையை நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் மணிப்பூர் வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு. சரி, எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இந்த பிரச்சனை? 2023 மே மாதம் ஒரு கோர்ட் ஆர்டர் வந்து ஒன்று பாஸ் பண்ணாங்க. அதில் மெய்டே கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அந்த எஸ்டி மலைவாழ் அங்கீகாரம் வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனோட இம்பேக்ட் எங்கன்னு பார்த்தோன்னா இந்த மலைவாழ் நிலை வந்து அபகரிப்பு வந்து ஏற்பட்டுச்சு. இதனால் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தோன்னா குகிநாக்கா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. சரி, அப்படி இருந்தும் இந்த மெய்டே கம்யூனிட்டி இதை ஒழுங்காக வச்சு பாதுகாத்துக்கினாங்களா? கிடையாது. ஏன்னா இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் நிலவுதுன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த குகிநாக்கா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும், எங்களுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அப்போ ஆரம்பித்த அந்த போர் இன்னை வரையும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் அவங்க வீடை இழந்தாங்க, அவங்க வீடு எரிக்கப்பட்டது. ஏன் குழந்தைகள், பெண்கள்னு கூட பார்க்காம எல்லாரும் சுட்டுக் கொல்லப்பட்டு சில பேர் எரிக்கவும் பட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆட்சி செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக தான். நான் சென்ட்ரலில் சொல்ல, மணிப்பூரை தான் நான் சொல்லிட்டுறேன். இப்போ மணிப்பூர் ஆண்டுட்டு இருக்கிறதே பாஜக தான். ஸோ 3 வருஷமாக ஒரு கலவரம் ஓடிட்டுருக்கு. இது எப்போ முடிவுக்கு வரும்னு யாருக்கும் தெரியாது. இதை எப்போ தான் பாஜக வந்து முடிவுக்கு கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. ஸோ டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் இன்ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. நீதி எவ்வளோக்கு எவ்வளோ தாமதமாகுதோ அதுக்கு அவ்வளோ பலன் வந்து கிடையாது. ஏன்னா வந்து அந்த நீதி கிடைக்கிற நேரத்தில் அப்போ எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் என்னென்னு எதுவும் தெரியாது. ஸோ இந்த போர் எவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வராங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இது முடியும்னு சொல்லிட்டு பிரார்த்திப்போம், வேண்டுவோம். இதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.